டெல்லி கேபிட்டல்ஸ் 4 out of 4 விக்டரிஸ். இது இருக்கும் ஐபிஎல்ல அவங்க ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி 4 மேட்ச் ஆடி 4 வின்லாம் பண்ணதே கிடையாது. இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். இன்னொரு பக்கம் KL ராகுல் செம்மையா ஆடி கொடுத்தாரு டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு, அதுல டவுட்டே இல்லை. ஆனா அவர் டெல்லி கேபிட்டல்ஸ் மட்டும் விளையாடல அந்த மேட்ச்ல. RCB பிரான்ச்சைசிக்கு ஏதோ ப்ரூவ் பண்ணியே ஆகணும்ன்ற மாதிரி அவர் அந்த கேமை விளையாடினாரு. ஏன்னா கேமை முடிச்சுட்டு இல்ல, லிட்டரலி இந்த கொடி நட்டுற மாதிரி பேட்டை வந்து கிரவுண்ட்ல நட்டி இது என்னோட கோட்டடான்ற மாதிரி ஏதோ ப்ரூவ் பண்ணி காமிக்கணும்ன்ற மாதிரி அவர் ஆக்சுவலா அந்த ரியாக்ட் பண்ணாரு. பயங்கரமா இருந்துச்சு. KL ராகுல் இந்த அளவுக்கு அக்ரெஷன் காம்பாரான்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஒரு பக்கம் RCB அவையில பயங்கரமா விளையாடுறாங்க, ஹோம்னு வந்துட்டா சொதப்புறாங்க. அதாவது RCB ஃபேன்ஸ்க்கு இந்த டோர்னமெண்ட்டை ஒரு ஹோல் ஹார்ட்டடா என்ஜாய் பண்ண முடியல. ஏன்னா RCB நல்லா பண்றாங்க இந்த எடிஷன், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஆனா அவையில நல்லா பண்றவங்க ஹோம்ல வின் பண்ண மாட்டேங்கிறாங்க. சோ அந்த ஒரு சோகம் RCB ஃபேன்ஸுக்கு கண்டினியூஸா இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா WPL இது நடந்தது, அவையில கண்டினியூஸா வின் பண்ண டீம் வந்து ஹோம்ல எல்லா மேட்சும் தோத்துட்டு போனாங்க. சோ நிஜமாவே RCB ஃபேன்ஸ் எப்பா ஒரு மேட்சாவது வின் பண்ணுங்கயா அப்படின்ற மாதிரி அந்த ஃபீல் அவங்க மனசுல இருக்கிறது என் காதுல கேக்குது. ஐ கேன் ஃபீல் இட். பட் இட் வில் ஹேப்பன். ஏன்னா இந்த டீம் நல்ல டீம் தான். அப்படி 7 மேட்சும் தோக்குற லெவலுக்கு ஹோம்ல அவ்வளவு ஒஸ்ட் டீம் கிடையாது. டெஃபினெட்லி தே வில் பவுன்ஸ் பேக். பட் இந்த மேட்ச்ல டெல்லி கேபிட்டல்ஸ் மாஸ் காமிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF, உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் IPL 2025 ஓட மேட்ச் 24 ஓட ரிவ்யூ தான். பிட்வீன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அட் சின்னசாமி ஸ்டேடியம். இந்த மேட்ச்ல டெல்லி கேபிட்டல்ஸ் கம்ஃபர்டபுளா 6 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணி டாப் ஆஃப் த டேபிள் போயிட்டாங்க வித் 8 பாயிண்ட்ஸ். 4 மேட்ச் ஆடி 4 விக்டரி, அன்பீட்டனா இருக்கிற ஒரே டீம் இந்த எடிஷன்ல இப்போதைக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் தான், அண்டர் த கேப்டன்ஷிப் ஆஃப் அக்சர் பட்டேல். ஸோ அக்சர் பட்டேல் ஏன் வந்து அழுத்தி சொல்றேன்னா, அவரோட கேப்டன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா நிஜமாவே இம்ப்ரெசிவா இருக்கு. நான் வந்து இந்த சீசன்ல ஒரு 2-3 கேப்டன்ஸை பார்த்து நிஜமாவே ரொம்ப பிரமிச்சு போயிருக்கேன். அதாவது ஸ்ரேயாஸ் ஐயர் நல்லா பண்ணுவார்னு எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்தார். ஏன்னா லாஸ்ட் டைம் KKR அவர் தான் கேப்டன் பண்ணாரு, டைட்டில் அடிச்சு கொடுத்தாரு. இருந்தாலும் நியூ டீமா நல்லா பண்றாருப்பான்னு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ரஜத் பட்டிதாரோட கேப்டன்ஷிப்பும் சரி இன்ஸ்பைரிங்கா தான் இருக்கு, ஈவன் தோ இந்த மேட்ச்ல தோத்தாலுமே. ஏன்னா ஃபியூ இன்சிடென்ட்ஸ்ல அவர் நல்லா பண்ணாரு இந்த மேட்ச்லயுமே. அட் த சேம் டைம் அக்சர் பட்டேல் ஸ்பாட் ஆனா இருக்கு. நம்ம சொல்லலாம் ஒரு பக்கம் சுப்மன் கில்லும் நல்லா பண்றாரு GTக்கு. பேக்ரவுண்ட் ஸ்டாஃப்ஸ் இவங்க ஹெல்ப் பண்றாங்க. பட் ஸ்டில் நீங்க வந்து டிசிஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க கிரவுண்ட்ல தான் எடுக்கிறீங்க. ஓகே, ஏன்னா இதே ஒரு மேட்ச் தோத்துச்சுன்னா அந்த கேப்டனை நம்ம பிளேம் பண்ணுவோம், கோச்சை பிளேம் பண்ண மாட்டோம். வின் பண்ணிட்டா சும்மா கோச்சே மட்டும் கிரெடிட் கொடுத்துட்டு இருக்க கூடாது, அங்க இருக்கிற கேப்டனுக்கும் நம்ம கிரெடிட் கொடுக்கணும். அந்த வகையில் அக்சர் பட்டேல் அவரோட கேப்டன்ஷிப் டென்யூர் கலக்கலா போயிட்டு இருக்கு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆன் RCB வச்சிருந்தாங்க. என்னவோ அந்த ஜிங்ஸை பிரேக் பண்ணி ஹோம்ல இந்த மேட்ச்ல வின் பண்ணிடுவாங்க. நான் மேபி ப்ரிவியூ போடாம இருந்திருக்கலாம். ஆனா நான் ப்ரிவியூ போட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டா நான் ஐ வுட் ஹவ் கான் வித் RCB வின் தான் ஹோப்பனா சொன்னேன். என் மனசுல நான் இந்த மேட்ச்ல RCB வின் பண்ண போறாங்க. ஒரு ஆளா பார்த்தா 2 டீமும் டைட் டீம் தான், டஃப் டீம் தான், எந்த டவுட்டுமே இல்லை. பட் அந்த ஹோம்ல அந்த ஜிங்ஸை உடைக்க போறாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு எனக்கு. பட் எக்ஸாக்ட்லி அது நடக்கல. ஃபென்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் டெல்லி கேபிட்டல்ஸ்ங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெல்லி கேபிட்டல்ஸோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி டீடைல்டா பேசிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம RCB கிட்ட வருவோம். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்தவரைக்கும் அக்சர் பட்டேல் டாஸ் வின் பண்ணி கிளியரா சொன்னார், நாங்க சேஸ் தான் பண்ண போறோம். அட் த சேம் டைம் இந்த பிச்சை ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணாரு. அதாவது இந்த டர்ன் அதிகமா இருக்கும். ரஜத் பட்டிதார் என்ன சொன்னார்னா, எங்க பிச்சு எப்படி இருக்குன்னு எங்களாலே ஜட்ஜ் பண்ண முடியல. இது என்ன ஒரு பிரச்சனையா இருக்குன்னா, இந்த சீசன்ல ஹோம் கேப்டன்ஸ் அவங்களோட ஹோம் கண்டிஷன்ஸை அவங்களால ப்ரெடிக்டே பண்ண முடியல. ஆனா அவே கேப்டன் வந்து கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிட்டு பக்கா விளையாட்டு போயிடுறான். இந்த சீசனோட பியூட்டியே அதுதான். அந்த வகையில டாஸ் பண்ணி போலிங் எடுத்தா, ஏன்னா சின்னசாமி ஸ்டேடியம்ல அது போலிங் பிச்சோ இல்ல டர்னிங் பிச்சோ இல்ல எந்த பிச்சா இருந்தாலும் சேசிங் ஆடுறது இட்ஸ் ஆல்வேஸ் அ பெட்டர் ஆப்ஷன். புரியுதா உங்களுக்கு? அண்ட் 163க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க மக்களே RCB. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டேஜ்ல தேவர் லைக் 53, 61 ஃபார் நோ லாஸ். 4.2 ஓவர்ஸ்ல அன்பலிவபிள் பேட்டிங். ஒரு ஓவர்ல மிச்சல் ஸ்டார்க்கு ஒரு ஓவர்ல 30 ரன் அடிச்சாங்க. ஃபில் சால்ட் ஆன் அந்த ஆட்டம் எப்பா வேற லெவலுங்க. அது அல்டிமேட்டா இருந்தது. அவர் அடிக்கிற 6லாம் இல்ல ப்ரோ, இந்த கிரவுண்ட் பத்தாது ப்ரோ உனக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த ரன் அவுட் தாயா எல்லாமே மாத்துச்சு. இன்னைக்கு இன்ஸ்டால போய் அந்த மீமை திறந்தீங்கன்னா இந்த ரன் அவுட் தான் எல்லாம் மாறிச்சு. உடனே எல்லாருமே கோலியை கம்பேர் பண்ணி நிறைய ரன் அவுட்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி மீம் மெட்டீரியலா இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட்ல எது நடந்தாலுமே ஒரு பர்டிகுலர் கிரிக்கெட்டை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சா அது ஒரு மீம் மெட்டீரியல். புரியுதா உங்களுக்கு? MS தோனி ஏதாவது பண்ணாருன்னா அது ஒரு மீம் மெட்டீரியல் ஆகிறது, விராட் கோலி ஏதாவது பண்ணாருன்னா அது ஒரு மீம் மெட்டீரியல் ஆயிடுது. ஏன்னா இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு உலகம். அதனால ஆனா ஒரு விஷயம், உண்மையான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரன் அவுட் தான் எல்லாமே மாத்துச்சு. இன்கேஸ் ஃபில் சால்ட் இன்னும் ஒரு 3-4 ஓவர் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இவங்க அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 200 வச்சிருப்பாங்க. இந்த விக்கெட்ல 200 அடிச்சிருந்தா டெஃபினட்டா அவ்வளவு ஈஸியா இருந்திருக்காது டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. புரியுதா உங்களுக்கு? சோ எப்ப வந்து சால்ட் ரன் அவுட் ஆனாரோ அப்பவே கண்டு ஆரம்பிச்சது ஆக்சுவலா RCBக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த படிக்கல் பால் டைம் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டாரு. போலர்ஸ் நல்லா போட்டாங்க. அப்சல்யூட்லி வந்து பாத்தீங்கன்னா டெல்லியோட போலிங்க்கு நம்ம வந்து ஹியூஜ் கிரெடிட் கொடுத்தானோ. ஃபர்ஸ்ட்
முகேஷ் குமார். ஏன்னா ஸ்டார்டிங்ல மிச்சல் ஸ்டார்க் அவ்வளவு எக்ஸ்பென்சிவா போயிட்டாரு, அக்சர் பட்டேல் எக்ஸ்பென்சிவா போயிட்டாரு. முகேஷ் குமார் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் ஓவருங்க பவர் பிளேல போடுறாரு, 6வது ஓவர் மேடின் எடுக்கிறாரு, மேடின் விக்கெட். இன்னைக்கு இருக்கிற கிரிக்கெட்ல நீங்க எங்க இருந்து மேடின் விக்கெட் எடுக்க முடியும் T20ல? சோ கண்டிப்பா அதுக்கு அவருக்கு ஹியூஜ் அப்ரிசியேஷன் கொடுத்தாலும். அப்புறம் சீரியஸா இந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா அக்சர் வந்து போலிங் போடலனாலும் பரவாயில்ல, அக்சர் வந்து போலிங் போட்டு ரன் கொடுத்தாலும் பரவாயில்ல. அந்த பக்கம் குல்தீப் யாதவ்னு ஒருத்தர் இருக்கான், அவனை ஆடவே முடியாது. அது இந்த கண்டிஷன்ஸ்ல டெட்லியா இருந்தார் அவர் இந்த மேட்ச்ல, கன்சிஸ்டன்டா பார்க்க முடியும். இன்னொரு பக்கம் அந்த பக்கம் விப்ராஜ் அன்பலிவபிள்ங்க, அந்த மனுஷன் எல்லா மேட்ச்லயுமே விக்கெட் எடுக்கிறாரு. சஹல் ஜென்ரலா அந்த வைட் ஆஃப் ஸ்டம்ப்ல லெக் ஸ்பின் போட்டு அவுட் ஆகுவார் பாத்தீங்களா, ஸ்லாக் ஆட போய் அவுட் ஆவாங்க. அந்த மாதிரி இவரும் அந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்றாரு, அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல வைடா போட்டாரு. ஏன்னா அந்த சிவம் துபே விக்கெட் கூட அப்படிதான் எடுத்தார் லாஸ்ட் மேட்ச், அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல வைடா போட்டு விக்கெட் எடுத்தார். அந்த மாதிரி தான் விராட் கோலி விக்கெட்டும் எடுத்தார், ஒரு 6 அடிச்சாரு அப்பதான் விராட். விப்ராஜ் இமிடியேட்டா வந்து கம்பேக் கொடுத்து அந்த விக்கெட் எடுத்ததெல்லாம் செம்மையா இருந்தது. கேமே டோட்டலா மாறிடுச்சு. ஏன்னா படிக்கல் அவுட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி அவுட், ரஜத் பட்டிதார் அப்படி இப்படின்னு தடுமாறிட்டு இருந்தாரு. அதுக்கு முன்னாடி லிவிங்ஸ்டனும் வந்து அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. லிவிங்ஸ்டன் என்னவோ அந்த 150 அடிச்சாரு பாத்தீங்களா ஜிடியோட, அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லைங்க. அவர் விளையாடின எல்லா கேமுமே சிங்கிள் டிஜிட் கிட்டத்தட்ட தான், ரொம்ப கஷ்டப்படுறாரு, அதுல டவுட்டே கிடையாது. ரஜத் பட்டிதார் ஒரு ஸ்ட்ரகிளிங் 25 அடிச்சுட்டு அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் வந்து ஜிதேஷ் சர்மாவும் பெரிய இன்னிங்ஸ் விளையாடல, சிங்கிள் டிஜிட்ல அவுட், அவரு ஸ்ட்ரகிளிங் இன்னிங்ஸ். டிம் டேவிட் லாஸ்டா வந்து 20 பால் 37 ரன், அதுதான் ரொம்ப குரூஷலா இருந்தது. இந்த ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ஹியூஜ் கிரெடிட் கொடுக்கணுங்க, அன்பலிவபிள் பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அவங்களோட போலர்ஸ் அவங்களோட லைன்ல பெர்ஃபெக்டா இருந்தாங்க. என்ன பிளான் வச்சிருந்தாங்களோ அந்த பிளான், அதாவது 60 ரன் அவங்க பவர் பிளேல அடிச்சாலுமே நாங்க ஒரு பிளானோட வந்திருக்கோம்டா, இந்த பேட்ஸ்மேனுக்கு இப்படிதான் போட போறோம் அப்படின்னு. ஏன்னா இந்த விக்கெட் வந்து ஹோல்ட் ஆச்சு, நீங்க அக்ராஸ் த பேட் ஆனா நீங்க காலி. அந்த மாதிரிதான் முக்காவாசி ஆர்சிபி பேட்ஸ்மேன் கொடிநட்டியா அவுட் ஆகினாங்க. நீங்க என்ன பாருங்க, விராட் கோலியும் அந்த மாதிரிதான் அவுட் ஆனாரு. ஜிதேஷ் சர்மா எடுத்துக்கோங்க, லிவிங்ஸ்டன் எடுத்துக்கோங்க, ரஜத் பட்டிதார் எடுத்துக்கோங்க, எல்லாமே கொடிதான். புரியுதா உங்களுக்கு? சோ நிஜமாவே இட் வாஸ் a combined bowling effort. எஸ், மேபி ஸ்டார்க் அடி வாங்கியிருக்கலாம், அக்சர் பட்டேல் அடி வாங்கியிருக்கலாம். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற போலர்ஸ் எல்லாருமே ரொம்ப கன்சிஸ்டன்டா போட்டு 163 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. அண்ட் சேசிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல டெல்லி வேற அந்த ட்ரபிள்ங்க, 58 for 4. ஆக்சுவலா அந்த டைம்ல ரஜத் பட்டிதாரோட கேப்டன்ஷிப் நல்லா இருந்தது. பிளஸ் ஆர்சிபி போலர்ஸ் எல்லாருமே ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. புவனேஸ்வர் குமாரா இருக்கட்டும், எஸ் தயாலா இருக்கட்டும், அதுக்கப்புறம் லேட்டா ஹேசல்வுட் எடுத்துட்டு வந்தாரு. ஓகேங்களா, இந்த மேட்ச்ல ஒரு புது ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டு வந்தாரு. எண்ட் ஆஃப் 3 அது ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் நான் சொல்லுவேன். சுயாஷ் சர்மா ஃபென்டாஸ்டிக்கா போட்டாரு. சோ ஓரளவுக்கு போலர்ஸ் கம்பேக் கொடுத்தாங்க. ஓகே, பட் அன்பார்ச்சுனேட்லி 58 for 4ல இருந்து கேஎல் ராகுல் அண்ட் கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் அருமையான ஒரு 100 ரன் மேல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு அசால்ட்டா கேமை முடிச்சிட்டாங்க. டெல்லிக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருந்தது இந்த மேட்ச்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா பிச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி டஃபா 2 பேஸ்டா தான் இருந்தது. நடுவில் வந்து பாத்தீங்கன்னா சடனா ஒரு மழை பெஞ்சுது. ஓகே, மழை பெஞ்சு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கண்டிஷன்ஸை ஈஸ் பண்ணிருச்சு. அது உண்மையான ஒரு விஷயம், நம்ம இல்லன்னு டினே பண்ண முடியாது. கொஞ்சம் பால் பேட்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னா பால் கொஞ்சம் லைட்டா ஈரமா ஆரம்பிக்கும். சோ பிச்சில் ஸ்கிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அவங்களுக்கு ஒண்ணுமே கம்ஃபர்டபுளா இருந்தது. சோ பேட் லக் ஃபார் ஆர்சிபி, ஒண்ணுமே சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. சோ அதனால அதுக்கு மேல அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. அண்ட் எஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் வேர் ப்ரொஃபஷனல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டார்டிங்ல கண்டிப்பா ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவா இல்லைங்க அந்த சீசன்ல கண்டிப்பா. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆறாரு, எல்லா பாலுமே வந்து அந்த கால்ஃப் ஸ்விங்குக்கு போறாரு, அது ரொம்பவே கஷ்டங்க. அப்படிலாம் விளையாட முடியாது, அது ரொம்பவே கஷ்டம். அண்ட் இன்னொரு பக்கம் ஃபேஃபும் இன்ஜுரியில இருந்து வராரு, சோ அவரு கஷ்டம். அபிஷேக் போரல் கன்சிஸ்டன்டா ஆடணும். இதெல்லாம் ஒரு சின்ன கன்சர்ன். என்னன்னா 4 out of 4 டெல்லி இருந்தாலுமே டாப் ஆர்டர் கொஞ்சம் ஜிட்ரியா இருக்கு. ஏன்னா லாஸ்ட் 2 மேட்சா கேஎல் ராகுல் தான் இம்பார்ட்டன்டான ஒரு இன்னிங்ஸ் விளையாடி வின் பண்ணி கொடுத்திருக்காரு. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கேஎல் ராகுல் வந்து கான்பிடண்டா விளையாடுறாங்க. 2 விக்கெட் போயிடுச்சு, 4 விக்கெட் போயிடுச்சு. ஆனா இவர் மட்டும் இல்ல, பிச்சை அசஸ் பண்ணி பெர்ஃபெக்டா ஆனாரு. கேஎல் ராகுல் ஆடும்போது மட்டும் நம்மளுக்கு என்ன தோணுச்சுன்னா இவர் வேற ஏதோ ஒரு பிச்சில் ஆடுறாருன்னு. அவருக்கு தெரியும் இந்த கண்டிஷன்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு. சோ அவர் கான்பிடண்டா விளையாடும் போது டிஸ்டன்ஸ் ஸ்டெப்ஸ் ஒரு எண்ணில் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அவருக்கு ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணி சூப்பரா ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவரும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கேம் ஈஸியா 17.4 overs என்ன கிட்டத்தட்ட அசால்ட்டா முடிச்சிட்டாங்க. டெரிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் டெல்லி கேபிட்டல்ஸ். ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் they will be disappointed, எந்த டவுட்டுமே இல்லை. ஏன்னா பேட்டிங்ல எல்லாருமே வந்து சுத்துனாங்க, அக்ராஸ் த பேட் நீங்க ஆடவே முடியாதுங்க. ஃபர்ஸ்ட் அந்த 3 over 4 over தான் ஆர்சிபி கேம். பில் சால்ட் இருக்கிறவருக்கு தான் அந்த ரன் அவுட் தான் எல்லாமே சேஞ்ச் பண்ணிச்சு. விராட் கோலி இந்த ஒரு பிச்சை கொஞ்சம் அசஸ் பண்ணி அவர் என்ன பண்ணிருக்கலாம்னா அந்த ஃபுல் 20 over ஆடிருக்கலாம். அவர்கிட்ட அந்த கேப்பபிலிட்டி இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப ரீசெண்டா நம்ம விராட் கோலி பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரெண்டா விளையாடுறாரு. ஸ்ட்ரைக் ரேட் எங்கேயோ இருக்கும், 160 170 ரேஞ்சில் இப்ப விளையாடுறாரு. ஆனா சர்டன் மேட்சஸ்ல டிபிக்கல் விராட் கோலி இன்னிங்ஸ் தேவைப்படும் ஒரு சில கண்டிஷன்ஸ்ல. இந்த கண்டிஷன்ஸ்ல அந்த டிபிக்கல் விராட் கோலி நாக் தேவைப்பட்டுச்சுன்னு எனக்கு தோணுச்சு. ஆனா அவரும் அக்ராஸ் த பேட் ஆடி போயிட்டாரு. ஏன்னா அதுக்கப்புறம் யாருமே நின்று விளையாடுற பிளேயர்ஸ் கிடையாது. அதான் ஒரு பெரிய பிரச்சனை. இந்த சைட்ல டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்துக்கோங்க, கேஎல் ராகுல் எப்படி ஸ்டெடியா நின்னாரு பாருங்க. அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 2 கியர் இருக்கு, இன்னும் விளையாட முடியும், அடிச்சு விளையாட முடியும். அதேதான் விராட் கோலி கிட்டயும். சோ சம்டைம்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, இன் ஃபியூச்சர் கேம்ஸ் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் டஃபா இருக்குன்னா விராட் கோலி ஷட்டரா போட்டு 20 over ஆடினாதான் அவங்களுக்கு ஒரு நல்ல டீசன்ட் ஸ்கோர் வந்துடும். ஏன்னா இந்த வாட்டி ஆர்சிபி கிட்ட போலிங் இருக்குங்க. விராட் கோலி சம்டைம்ஸ் டஃப் கண்டிஷன்ஸ்ல 20 over விளையாடினார்னா ஒரு டீசன்ட் ஸ்கோர் வந்துடும். கண்டிப்பா அதை டிஃபெண்ட் பண்ற அளவுக்கு ஆர்சிபி கிட்ட போலிங் இருக்கு. ஈவன் இந்த மேட்ச்ல கூட 58 for 4 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். கேஎல் ராகுல் அங்க சிங்கிள் ஹேண்டடா எடுத்துட்டு போனாரு கேம். புரியுதா உங்களுக்கு? சோ இதெல்லாம் ஒரு ஃபேக்டர் இருக்கு, டு பி வெரி ஆனஸ்ட். சோ அதனால
விராட் கோலி பிளேஸ் ஹியூஜ் ரோல் இந்த டீம்ல. அவர் அந்த ஒரு சம்டைம்ஸ் டஃப் கண்டிஷன்ஸ்ல ஷீட் ஆங்கர் ரோல் எடுத்தே ஆகணும், இந்த டீமுக்கு அது தேவை. ஓகேங்களா? அண்ட் டிம் டேவிட் ஒரு மிகப்பெரிய பிளஸ்ங்க ஆர்சிபிக்கு. ஏன்னா அந்த கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 3 மேட்சா அந்த மனுஷன் 38, 39, 23 சொல்லிட்டு கம்மி பால்ஸ்ல ஒரு சூப்பர் பினிஷ் கொடுக்குறாரு. அவர்லாம் இந்த மேட்ச்ல வந்து அடிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், 150 கூட ஆர்சிபிக்கு வந்திருக்காது. சோ அதனால டிம் டேவிட் வேணா ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ், அந்த ஒரு நல்ல ஒரு பினிஷர் கிடைச்சிட்டாங்க ஆர்சிபிக்கு. பட் ஸ்டில் அவங்க பேட்டிங்ல சில டைம்ஸ்ல சில கன்சர்ன்ஸ் இருக்கு. படிக்கல் ஓகே, இது ரொம்ப 2-3 மேட்ச் டீசெண்டா ஆடினாரு, பட் கொஞ்சம் கண்டிஷன் டஃப்பா இருந்தா அவருமே ஸ்ட்ரகிள் ஆறாருன்றதான் உண்மையான ஒரு விஷயம். பட் ஐ ஆல்வேஸ் ஃபீல் லைக் ஆர்சிபி இந்த முறை அவங்க கிட்ட ஸ்குவாட் இருக்கு. இன் பிட்வீன் இந்த லாசஸ் எல்லாம் வரதா செய்யும், ஆனா அவே கேம்ல அவங்க கிட்ட ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்குவாட் இருக்கு. அதனால டெஃபினெட்லி தே கேன் கம் பேக். இப்போ ஒன்னும் பாத்தீங்கன்னா டோர்னமெண்ட் அவங்க 2 லாஸ் தான், ஆல்ரெடி 3 வின்ஸ் வச்சிருக்காங்க. ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா தே won't be losing any hopes, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் செம ஹை ஆன் கான்ஃபிடன்ஸ்ல இருப்பாங்க. ஒரே ஒரு சேலஞ்ச் தான் உங்களுக்கு, டாப் ஆர்டர் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. இது இந்த 2 மேட்சா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு கேஎல் ராகுல் வின் பண்ணி கொடுத்துட்டாரு. வேற ஏதாவது மேட்ச்ல கேஎல் ராகுல் ஏர்லியர் அவுட் ஆயிட்டாருன்னா who will take that responsibility? அந்த ஒரு விஷயத்த நான் பார்க்கணும்னு இருக்கேன். பின்னாடி எல்லாம் பேட்டிங் இருக்கு, அசுதோஷ் இருக்காரு, விப்ராஜ் இருக்காரு, அது எல்லாமே இருக்காரு. பட் ஸ்டில் கேஎல் ராகுல் மாதிரி ஒரு பிளேயர் சீக்கிரம் அவுட் ஆயிட்டா எப்படி உங்க ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்படி எந்த பிளேயர் அந்த இனிஷியேட்டிவ் எடுப்பாங்க, அது மட்டும் பார்க்கணும். மத்தபடி கன்னு டீம் டெல்லி கேபிட்டல்ஸ், அது எந்த டவுட்டுமே இல்லை. ஆர்சிபி டெஃபினட்டா ஒரு கம்பேக் கொடுக்கணும்னு ஒரு வெறித்தனமா இருப்பாங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்பேக் குடு நண்பா, ஆனா நம்ம ஊர்ல குடு நண்பா அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா சின்னசாமி ஸ்டேடியம்ல ஆர்சிபி வின்னே பண்ணாம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கும் இந்த சீசன்ல. WPLயும் அது நடந்தது. அதனால லெட்ஸ் ஹோப். நான் இந்த மேட்ச் கொஞ்சம் க்ளோஸா இருக்குன்ற மாதிரி எதிர்பார்த்தேன், பட் நான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். கடைசியில ஒன் சைடடா முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு மாதிரி. பட் எனிவேஸ் ரெண்டுமே நல்ல டீம் தான், வெயிட் பண்ணி பார்க்கலாம். தோத்த டீம் எப்படி கம்பேக் கொடுக்குறாங்கன்னு, வின் பண்ண டீம் அப்படியே மொமெண்டம் மெயின்டைன் பண்றாங்களா. நீங்க இந்த மேட்சை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.